ஏசப்பா ரபதிகரபதகதிரி கரபதகதிரி அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நம்முடைய தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவை நன்றி உள்ளத்தோடு சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரா வைசலா 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 வைசலா. ஆமே சோத்ராம் 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 சோத்ரா சோத்ராம் 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 சோத்ரா. இயேசுவே சோத்ராம் 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 சோத்ராம். இந்த 16ஆம் தேதி முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க முடியாய், பத்திரப்படுத்த முடியாய், எல்லாவித நன்மையினால் கர்த்தர் இந்த நாள் முழுவதும் தேவ கிருபையினால் கர்த்தர் நிறைக்க முடியாய். சர்வ வல்லவருடைய கரத்திலே ஒப்புவிடுது எல்லாவித நன்மையினால் கர்த்தர் நிறைத்து பாதுகாக்க முடியாய். ஆமே. அன்பு நேசரை நன்றி உலகத்தோடு சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரா அல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ரா. இயேசுவே சோத்ராம் 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 சோத்ரா சோத்ராம் சோத்ராம் சோத்ரா அல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ரா. ஆமே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மேக சம்பவமாக இருந்தார். ஆனால் நம்முடைய தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து பக்குவப்படுத்தி நமக்கு தேவையான கிருபை ஞானம் பலன் அபிஷேகம் தந்து எல்லாவித நன்மையினால் நம்மை நிரப்பி நம்மை காத்து கொள்கிறாரே. அதுக்காக அவரை சோதரிப்போ. சோத்ராம் 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 சோத்ரா வைசலா வைசலா வைசலா. அல்லேலூயா. ஆமே. சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா. ரபாதிகரபதகதிரபதிகதிரா. இந்த நாளுக்குரியதான கிருபையினால் பலத்தினால் அபிஷேகத்தினால் கர்த்தர் நிறைக்க முடியாது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவாதி தேவன் நம்மை பலப்படுத்தி காத்துக்கொள்ள முடியாது. அவருடைய வல்லமையினால் கர்த்தர் நிறைக்க முடியாது. அவருடைய பலத்தினால் மூடி மறைக்க முடியாது. அவருடைய பலனுள்ள கோட்டைக்குள்ளே நம்மை மறைத்து காக்க வேண்டும். அப்படியே அவருடைய சோதரிப்போ. சோத்ராம் 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 சோத்ரா வைசலா 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 வைசலா. ஆமே. சோத்ராம் 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 சோத்ராம். அல்லேலூயா. ரபனி கரவதகதிரி கரவதகதிரா தீரானா கரவதகதிரி. அல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ரா. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே நீர் பெரியவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமே. இந்த கால வேளையில் அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. அவருடைய கிருபை நமக்கு அதிகமாக தேவன் நம்முடைய மத்தியில் ஊற்றி கொண்டே இருக்கிறார். அந்த அதிகமான கிருபையை இந்த நாளுக்குரியான கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் பலப்படுத்த முடியாது, அவருடைய கிருபையினால் நிரப்ப முடியாது. இயேசுவே நீ கூப்பிடுங்க. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. உம்முடைய கிருபையினால் நிரப்பும், உம்முடைய கிருபையினால் நிரப்பும், உம்முடைய கிருபையினால் நிரப்பும். பலப்படுத்தும் பலப்படுத்தும் பலப்படுத்தும், ஒவ்வொரு பலப்படுத்தும். அதுக்காய் சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரா. இயேசுவே சோத்ராம் 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 சோத்ரா. அல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ரா. இயேசுவே ஆமெலா. சோத்ராம் 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 சோத்ரா வைசலா 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 வைசலா. இயேசுவே சோத்ராம் சோத்ராம் சோத்ரா. அல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ரா சோத்ராம் சோத்ராம் சோத்ரா. ஆமென். அவர் மகா பெரியவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிலும் நான் உனக்குள்ள இருக்கிற நான் பெரியவர் என்று சொல்கிறார். அவன் பெரியவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால எந்த விதமான காரியங்கள் இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எதுவும் நம்மை மேற்கொள்ளாதபடி அவர் நம்மை காக்க நல்லவராக இருக்கிறபடினால
அந்த வல்லவரையே சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரா. பெய்சலா 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 பெய்சலா. ஆமென். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய இலக்கத்தின்படி ஒவ்வொரு மேலும் கல்வாரி இரத்தத்தை வைத்து நாம் துதிக்கும்போது கர்த்தர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் அவருடைய பலத்தினால் இடை கட்டுகிறார். அப்படினால நம்மை காக்கிற நேசருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு மேலும் கல்வாரி இரத்தத்தை வைத்து நாம் கர்த்தரை சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரா. பெய்சலா 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 பெய்சலா. சோத்ராம் 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 சோத்ரா. ஸ்தோத்ராம் சோத்ராம் 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 சோத்ரா. சோத்ராம் 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 சோத்ரா. சோத்ராம் 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 சோத்ரா. ஹல்லேலூயா. சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். அப்படியே கர்த்தர் பாதுகாத்தார். ஒவ்வொரு மேலும் கல்வாரி இரத்தத்தை வைத்து துதிக்கும் போது எந்த பிரச்சனை எழும்பி வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அதே நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய குடும்பத்தை எந்த பொல்லாத வல்லமையும் ஆளுகை செய்யக்கூடாது. துரத்தனித்தின் ஆவி நம்முடைய குடும்பத்துக்குள்ள எழும்பி வரக்கூடாது. கர்த்தர் உதவி செய்ய முடியாது, பாதுகாக்க முடியாது. பரலோக தேவனுடைய கரத்திலே ஒப்பொழுது சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரா. ஹல்லேலூயா. இயேசுவே. சோத்ராம் 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 சோத்ரா. ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ரா. ஹல்லேலூயா. ரபாதி கரபதகதிரி கரபதகதிரி. இயேசுவே. சோத்ராம் 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 சோத்ரா. ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ரா. ஆமென். நம்முடைய வீட்டை சுற்றிலும் கர்த்தர் அரணு கோட்டையுமாய் இருந்து பாதுகாக்குவேன். நம்முடைய வாசஸ்தலங்களிலெல்லாம் கல்வாரி இரத்தத்தை நாம் தெரிந்து நாம் கர்த்தரை துதிக்குவேன். அப்படி துதிக்கும்போது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்க கிரியைகளெல்லாம் கர்த்தர் அழித்து விடுவா. கல்வாரி இரத்தத்தை நாம் தெளிக்கும்போது சத்துரு எழும்பி வர முடியாது. எந்த வல்லமை எழும்பி நம்மளை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போக முடியாது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அனுபடினால அந்த நேசருடைய கரத்திலே ஒவ்வொரு சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரா. பெய்சலா 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 பெய்சலா. ஆமென். நமக்கு கொடுத்ததான ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்குவேன், பாதுகாக்குவேன். நம்முடைய ஊழியர்களெல்லாம் கர்த்தர் பத்திரப்படுத்த வேண்டும். நேசருடைய கரத்திலே ஒப்படுவோமாக. அவன் ஒவ்வொரு ஊழியரையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். ஊழியக்காடி சுகத்தை விரும்புகிற தேவன் இந்த நாளில் ஒவ்வொரு ஊழியரையும் பாதுகாத்து பத்திரப்படுத்த முடியாது. எல்லாவித நன்மையினால் கர்த்தர் நிறைக்க முடியாது. அவன் இன்றைக்கு நடக்கிறான எல்லா ஊழியங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரே ஆசீர்வதித்து ஜெயமாய் நடத்தி தர முடியாது. நேசருடைய கரத்திலே ஒவ்வொரு சோதரிப்போம். சோத்ராம் சோத்ராம் சோத்ரா. சோத்ராம் சோத்ராம் சோத்ரா. நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று நாம் வாசிக்கிறோம். அவன் நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும், காக்க வேண்டும். எந்த குறையும் வராது நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நேசருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தேவாதி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரா. ஹல்லேலூயா. சோத்ராம் சோத்ராம் சோத்ரா. பெய்சலா பெய்சலா பெய்சலா. ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ரா. ஆமென். நம்முடைய பிள்ளைகள் போகும்போது வரும்போதும் கர்த்தர் பாதுகாக்க. ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். எல்லாரையும் கர்த்தர் பத்திரப்படுத்த வேண்டும். வியாதி உள்ளவர்களை கர்த்தர் தொட்டு குணமாக்க வேண்டும். ஆதரவில்லாதவர்களை கர்த்தர் அருகாமையில் இருந்து அவர்களை ஆதரிக்க வேண்டும். எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தி காத்துக்கொள்ள முடியாது. நேசருடைய கரத்திலே ஒப்புடுவோமாக. தேவாதி தேவனுடைய கரத்தில் ஒப்புடுது. அவை சர்வ வல்லவுடைய கரத்திலே ஒப்புடுது. சோதரிப்போ. சோத்ராம் 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 சோத்ரா. பெய்சலா 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 பெய்சலா. சோத்ராம் 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 சோத்ரா. ஆமை இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும்.
இந்திய தேசத்தில் தேவையில்லாத காரியங்கள் எழும்பி வரக்கூடாது. அநேகர் இந்திய தேசத்தில் ஜெபிக்கிறாங்க. சென்னையிலலாம் ஏகப்பட்ட ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அப்போ எல்லோரும் சென்னையை தலைமையிடமாக வைத்து தான் ஊழியர்கள் செய்கிறாங்க, பெரிய பெரிய ஊழியர்கள். அப்போ அந்த இடத்தை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அந்த இடத்துல இருக்கிற ஊழியர்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாரையும், எல்லா ஊழியர்களையும் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்திய தேசம் எல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவன் நீதியுள்ள நியாயமுள்ள தேவன். அப்படிப்பட்ட அவர்களை தான் கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஆனபடினால அந்த நேசனுடைய கரத்தில் ஒப்பிடுவோம். நம்முடைய இந்திய தேசத்தை பாதுகாக்க முடியாது. நம்ம எல்லாம் சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரா வைசலா 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 வைச சோத்ராம் 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 ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ராம். இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் நான் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பிடுவோம். கர்த்தர் புதிய கிருபையினால் நிரப்ப முடியாது, புதிய பலத்தினால் கர்த்தர் நிரப்ப முடியாது. புதிய வல்லமை நாம் இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்வோமாக. இந்த புதிய நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய நாளிலே புதிய கிருபை நமக்கு வேண்டும். ஆமென். இந்த புதிய நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும். எந்த தீங்கு தீமைகள் வரக்கூடாது. நம்முடைய போக்கிலையும் மரத்திலையும் கர்த்தர் கூட இருந்து பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு பிரயாணம் இருக்குமானா அந்த பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். திருமண நாள் காண்கிறதான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாவித நன்மை நாள் கர்த்தர் நிறைக்க முடியாது. ஆமென். இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும். எந்த குறையும் வரக்கூடாது, எந்த பற்றாக்குறையே வரக்கூடாது. எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி தர முடியாது. அவருடைய கரத்தில் ஒப்புடுப்போமாக. தேவாதி தேவனுடைய கரத்தில் ஒப்புடுப்போமாக. ஹல்லேலூயா. அரபடி கரபதகதிரி கரபதகதிரி. ஹல்லேலூயா. ரபடி கரபதகதிரி 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 திராபதக துதாபத கரபதகதிரி கரபதகதிரா. ஹல்லேலூயா. திரா கரபத. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை தாங்க, குடும்பத்தை நடத்த ஞானமுள்ள இருதயத்தை தாங்க என்று கேளுங்க. ஹல்லேலூயா. ரபடி கரபதகதிரி கரபதகதிரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே. கரபடி கரபதகதிரி கரபதகதிரி. ஹல்லேலூயா. அந்த காக்கிறவருடைய கரத்தில் ஒப்பிடுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீர் என்னை காக்கிறவ, நீர் என்னை காண்கிறவ, நீர் என்னை பத்திரப்படுத்துகிறவ. ஹல்லேலூயா. காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பாரேண்டும் காத்திடுவா. கலங்காதே மனமே காத்திடுவா. கலங்காதே மனமே காத்திடுவா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பா, அவர் கைவிடாதிருப்பா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பா, அவர் கைவிடாதிருப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா. ஆண்டுகளோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா. எண்ணிப்பா எண்ணிப்பா எண்ணிப்பா. என்றும் அதை எண்ணிப்பா, என்றும் அதை எண்ணிப்பா.
உன்னை காப்பார், காத்தவர் காப்பார் என்றும் இனிமே காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். அவன் நம்மை காக்கிறவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ கலங்காதே. உம்முடைய குடும்பத்தை குறித்து நீ கலங்காதே. உன்னுடைய பிரச்சனைகளை குறித்து கலங்காதே. அவர் உன்னை காக்கிறவர், அவர் உன்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அவருடைய கரத்தில் ஒப்பிடுவோம். அவர் நம்மை காப்பா, எல்லா தீங்கு தீமைக்கும் விலக்கி நம்மை காப்பா. அவர் உன் ஆத்துமாவை காப்பா. அதுக்காக நம் கர்த்தரை சோதரிப்போம். சோதராம் 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 சோதரா. வீசலா 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 வீசலா. ஹல்லேலூயா. சோதராம் 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 சோதரா. வீசலா 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 வீசலா. ஹல்லேலூயா. சோதராம் 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 சோதரா. இயேசுவே சோதராம் 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 சோதரா. சோதராம் 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 சோதராம். இன்றைக்கு நம்முடைய வாக்குத்தத்த வசனமாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆமென். இங்கே நாம் வாசிக்கிறோம், நான் உன்னை ஆசீர்வதித்து, தேவன் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அப்போ முதலாவது ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அப்போது தேவன் எப்படி இருந்தால் நம்மளை ஆசீர்வதிப்பார்? அவர் சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. என்ன செய்கிறாரு? ஒரு பெரிய ஜாதி. இந்த உலகத்தில் ஒரு மேன்மையான காரியத்தை நம்ம பெற போகிறோம். நம்ம ஒரு மேன்மையான காரியம் நமக்கு கிடைக்க போகுது. இல்லாவிட்டால் நமக்கு ஒரு மேன்மையான காரியத்தை தேவன் தர்றார், இல்லை தரப்போகிறார் அப்படின்னு இருந்தால் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வாதமாக இருப்பேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம இருப்போம். அப்போ இங்கே தேவனே சொல்கிறார், ஆபிரகாமை நோக்கி சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறேன். பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒரு உன்னதமான ஜீவியத்தை தருகிறார். அந்த உன்னதமான ஜீவியத்தை நாம் செய்யும்போது அப்படிப்பட்டதான காரியத்தை கர்த்தர் செய்வார். அவன் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, 1ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமென். அப்போ தேவன் என்ன சொல்றார்? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்கிறேன். அப்போது அவர் சொல்கிற இடத்துக்கு அவன் போன அப்படின்னால அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருக்கான்னு சொல்கிறார். தேவன் சொல்கிறாரு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருந்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது நாம் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். என்ன எப்படி இருக்கணும்?
தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது தான் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய். தேவன் எதற்காக ஆபிரகாமை எங்கே போச்சுனார்? கானான் தேசத்திற்கு என்ன செய்தார்? போச்சுனார். அவன் என்ன செய்தான்? கானான் தேசத்துக்கு போனான். போய் தேவனுடைய வார்த்தையின்படி, தேவ சித்தத்தின்படி, தேவ திட்டத்தின்படி அவன் கீழ்ப்படிந்து அவன் நடந்தான். இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன், நீ இதை முதலாவது நாம் ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து கொள்ள வேண்டும். முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நம்ம தேவன் தரதான ஆசீர்வாதத்தை நாம் சுகந்தரித்து கொள்ள வேண்டும். அப்போதான் உன் சந்ததிக்கு அது கிடைக்கும். சந்ததிக்கு தேவன் தருவார். நம்முடைய சந்ததிக்கு நம்ம அநேக காரியங்களை சேர்த்து வச்சுட்டு தான் பிதாக்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு, பிதாக்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு. அப்போது நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது விரும்புகிறார். நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்குன்னு சொன்னார். 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிற தேவன் என்று சொன்னார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு என் பிள்ளை அப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இவன் இப்படி ஆயிடுவான், அவன் அப்படி ஆயிடுவான். பிள்ளைகளை ஒரு நாளும் சபிக்காது. பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளை இல்லைங்கோ. பிள்ளை இருந்தோடனே அப்புறம் அதுக்கு வேறு வார்த்தை சொல்கிறோம். அப்படியெல்லாம் நம்முடைய வாயில் இருந்து சாபமான வார்த்தைகள் பிள்ளைகள் மேலே நம்ம சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட வார்த்தையை, தேவையில்லாத வார்த்தையினால நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது. அப்படி இல்லைம்மா, கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். அவங்க பகுதியிலிருந்து ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தை வந்தாலும் அதை நம்ம பாசிட்டிவாக சொல்லணும். அப்படிலாம் இல்லை, கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்ம பலப்படுத்துவார். கடனாக இருக்கவன் உன்னுடைய கடன் பிரச்சனையை மாற்றுவார். இது இல்லையா, கர்த்தர் நிச்சயமாக தருவார். இந்த விசுவாசத்தின் வார்த்தையை நாம் அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். அதான் தேவன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய கண்கள் எப்போது நம்ம மேலே பதிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய ஆலோசனை எப்போது நம்முடைய செவிகளை தொனித்து கொண்டே இருக்கிறது. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அப்போ ஆபிரகாமை கர்த்தர் சொன்னார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் என்னை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். அப்போ இந்த வார்த்தை, இந்த மேலே உள்ள அதிகாரம் வசனம் ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது இப்போ அதை நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது இதையே ஒரு மாதம் பேசலாம் அந்த ஒரு வசனத்தை வச்சு. அவ்வளோ காரியம் அதில் இருக்குது. ஆவிக்குரிய காரியம் இருக்குது, பரலோக காரியம் இருக்குது. இதை நீங்கள் தியானிங்க. அந்த வசனத்தையே வச்சு தியானிச்சுட்டே இருக்கு. கர்த்தர் போதிப்பா. அப்போது என்ன செய்யற, ஆபிரகாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல நாமும் இந்த நாளிலே அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவ சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனோடு இருக்கிறதான அந்த அனுபவத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போது என்ன, நான் உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அந்த ஆசீர்வாதம், நான் உன் பேரை உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். கர்த்தர் நம்மை பெரிய ஜாதியாக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் ஒரு பெரிய ஜனக்கூட்டமாய் மாற வேண்டும். இஸ்ரவேல் என்பது முதலாவது ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்டதான வார்த்தை, பேர். இஸ்ரவேல் என்று சொல்லுகிறது முதலாவது யாக்கோப்பை கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்றினார். அப்போ அதனுடைய பேர் என்ன? இனி உன் பேர் என்ன, யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். அப்போ எப்படி இருக்கு? அது ஒரு நபருக்கு சொல்லப்படுகிறதான வார்த்தை. அந்த வார்த்தை நாளடைவில்
ஒரு கோத்திரத்துக்கு வந்தது, இஸ்ரவேல் கோத்திரம். அப்போ அந்த கோத்திர பேர் அது ஒரு பெரிய ஜனக்கூட்டமாய் மாறினது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போகும்போதே அது என்னவா மாறிச்சு? கோத்திரமா இல்லை, குடும்பமா இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களாய் மாறினது. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய ஜனக்கூட்டமாய் மாறினார்கள். அப்போ நாமும் இந்த நாளிலே அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்காக, பரலோக ராஜ்யத்திற்காக ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்ததான வேலையை கர்த்தர் நம்முடைய கையில் தந்திருக்கிறார். அப்படி நம்ம அந்த வேலையை செய்யும்போது தான் தேவன் இந்த வார்த்தையை நம்மோடு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஒரு பெரிய ஜனக்கூட்டத்திற்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை நீ சம்பாதித்துக் கொள்வாய் என்று சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்கிறார். யாக்கோபு கிட்ட யோசேப்பு கிட்ட கடற்கரை மணலத்தனையா என்னது இருந்தது? தானியம் இருந்தது. அந்த கடற்கரை மணலத்தனையா உள்ள தானியத்தை வைத்து அவன் பெரிய ஒரு ஜனக்கூட்டத்திற்கு அவன் என்ன செய்தான்? தலைவனாக கர்த்தர் ஏற்படுத்தினான். யோசேப்பை கொண்டுதான் என்ன செய்தாங்க? முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டானது. அவ்வளோ ஒரு பெரிய ஜனக்கூட்டம் யார் மூலமாய் வந்தது? யோசேப்பு மூலமாய் வந்தது. யோசேப்பை கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்கு நிழலாக நாம் வைக்கலாம். அப்போ அவரை கொண்டு இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து மூலமாக அநேக ரட்சிக்கப்பட வேண்டும். முழு உலகமே எனக்கு ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு ஆத்துமா அழிந்து போகக்கூடாது, ஒரு ஆத்துமா கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது பிதாவின் நோக்கம். அதனால்தான் நம்முடைய குமாரனை தந்தார், நமக்காக தந்தார். அநேக ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டால் ஒழிய என்ன செய்ய மாட்டான்? அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஒரு முறை நான் ஒரு ஊழியக்காரர் ஒரு இடம் விசிட்டிங் போயிருந்தோம். அங்கே போனால் ஒரு நம்ம இயேசு கிறிஸ்து இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவனமாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போ என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். கர்த்தரா இயேசு கிறிஸ்து மூலமாய் இன்றைக்கு என்ன செய்யணும்? அநேகரை நாம் ஆதாயப்படுத்தணும். அவர்தான் வார்த்தை, அவர்தான் அப்பம். அந்த அப்பத்தையும் அந்த வார்த்தையாகிய அப்பத்தையும் அந்த திரளான தானியத்தின் நிமித்தமாய் அநேகரை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். அநேகரை அந்த பரம கானானை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இயேசு என்றதான அப்பத்தை எல்லாரிடத்திலும் கொண்டு போய் சேரணும். எல்லா இடத்துலையும் கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். அது எல்லாத்தையும் சேரணும். இயேசு எல்லாத்திலும் போய் சேரணும். அதுக்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்றால், நம்ம ஒரு பெரிய ஜாதியாய் மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். போன்னு சொன்னால் போகணும். நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னால் போகணும். புறப்பட்டு வான்னு சொன்னால் வரணும். அப்போ இந்த ஆபிரகாம் ஒரு சமயத்தில் பாதியில் நின்றுட்டான். என்ன செய்தான்? பாதியில் நின்றுட்டான். ஆனால் தேவன் அவனுக்கு முன்னால் போயிட்டார். எங்கே? கானான் தேசத்துக்கு போயிட்டார். அங்கேருந்து கூப்பிட்றார், நீ வாணி கூப்பிட்றார். அவர் அங்கே இருந்துட்டு வாணி சொல்கிறாரு, அவன் வரான். அப்போது நாம் என்ன செய்யணும்? எந்த இடத்துல நின்று விடாதபடி, எதையும் நம்முடைய வேலை தடைபடாதபடிக்கு நம் ஆண்டவருக்காக எழுப்பி புறப்பட்டு போக வேண்டும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் எழுப்பி பிரகாசிப்பதற்காக நாம் புறப்பட்டு போக வேண்டும். எந்த சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, எந்த தடக்கல்லும் வரக்கூடாது, எந்த தடையும் வரக்கூடாது. அவன் என்ன செய்தான்? விட வேண்டியதை விட்டான். அவன் விட வேண்டிய கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் தகப்பன் வீட்டையும் விடு,
விட்டு புறப்பட்டு என்ன செய், கானானுக்கு போ. கானானுக்கு போன்னு சொல்ல, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ போனீன்னா நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நீ போனீன்னா ஒரு பெரிய ஜாதியாக, ஒரு ஜனக்கூட்டத்தை, பெரிய ஜனக்கூட்டத்தை உன் கையில் நான் தருவேன். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாத ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை தருவேன். ஆமென். இந்த கானானை சுதந்திரிப்பதுக்கு என ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை நான் உனக்கு தருவேன். உன் சந்ததி ஆசீர்வதிக்கிற சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன். பரலோக ராஜ்யத்தை தேவன் நமக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, அநேகரை ஆதாயப்படுத்த நாம் புறப்படுவோமாக. அநேகரை சுதந்திரித்துக் கொள்ள நாம் புறப்படுவோமாக. பூமியை சுதந்திரித்துக் கொள்ள நாம் புறப்படுவோமாக. அநேக ஆத்துமாக்களை நாம் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்த நாம் புறப்படுவோமாக. நாம் எல்லாத்தையும் விட்டு ஆண்டவருக்காக புறப்படுதான காலத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தர முடியாது. சர்வவல்லுடைய கருத்தில் ஒப்புடுப்போமாக. அதுக்கேற்ற கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரை, இன்றைக்கு நான் அநேகருக்கு உண்மை குறித்து நான் அறிவிக்க வேண்டும். இந்த நாளிலே நான் உண்மை குறித்து அநேகருக்கு சொல்ல வேண்டும். உம்முடைய ராஜ்யத்தை குறித்து சொல்ல வேண்டும். அந்த ராஜ்யத்துக்காக நான் நடந்து திரிய வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்திற்காக ஆண்டவரே நான் நடந்து திரிய வேண்டும். எங்கெல்லாம் நான் கால் வைக்கிறேனோ அந்த இடத்துல எல்லாம் ஆத்துமாக்களை தாரும். நான் எங்கெல்லாம் நடந்து திரியிறனோ அந்த இடத்துல எனக்கு ஆத்துமாவை தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்ன தேவன், நம்முடைய தேவன் நம்மளை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவார். ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை கர்த்தர் நம்முடைய கையில் தருவார். நம்ம அவர்களை நடத்த, அவர்களை ஆசீர்வதிக்க முடியாத கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதுக்காக நம்முடைய கருத்தில் ஒப்புடுது சோதரிப்போம். சோதராம் 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 பேசலோ பேசலோ. அன்பு ஒரு சிலராக தேவ சமயத்தில் வந்திருந்தோமே நோக்கி கூட்டத்திற்கு தந்தையை கத்தாவியோட பாட்டத்தோடு சாட்சி எல்லாம் அந்த கருத்தில் எடுத்தீங்க. ஆண்டவரே, இந்த தாசன் நிலங்கத்தாவே ஆண்டவரே ஆசீர்வாதமான வார்த்தைகளை எங்களுக்கு கேட்கும்படியாக கிருபை செய்வீங்க. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் தான் அதை புசித்து கத்தா நாள் முழுவதும் ஜீவன் பெற்று வாழ நீர் உதவி சேர்ந்து கத்தாவே ஒவ்வொருத்தருக்கும் அது பிரயோஜனமா இருக்கட்டும் சாமி. ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திரம் கத்தாவே இந்த நாளை இந்த தேசத்தை தந்ததுக்காக நன்றி ஸ்தோத்திரம். நான் வந்தது கேட்டது எனக்கு நன்மையாத்து இந்த முடியாலுமே நன்றி ஸ்தோத்திக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் கத்தாவே இந்த கருத்தில் எடுக்கணுமே. ஆண்டவரே, மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் இந்த பாதுகாத்து சோதர ஆரோக்கியத்தை கொடுக்கணுமே. ஆண்டவரே, அந்த அம்மாவையும் பாதுகாத்துக் கொள்ளணுமே கத்தாவே. இந்த டெஸ்ட் காரியத்தை கத்தாவே இந்த காலங்களில் நம்மளை கருத்து தருகிற சுவாமி. ஆண்டவரே, அந்த காரியத்தை எல்லாருக்கும் ஆண்டவர் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் ஏற்பாடுபடுத்தி நடத்த விடமாக கெஞ்சுகிறேன் கத்தாவே. நன்றியோட சோத்திரம். அல்லேலூயா. சோத்திருக்கிறோம் 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 கத்தாவே. இந்த காலங்களில் கத்தாவே ஆண்டவரே பாலிய பிள்ளைகள் நம்மளை கருத்து தள்ளி தருகிறோம் கத்தாவே. ஆண்டவர் வேலை போறவங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, போக்கில் வரத்துல வண்டி வாகனங்கள் ஆண்டவரை ஓட்டுறவங்களையும் கத்தாவே, பிரயாணம் பண்ணுறவங்களையும் பாதுகாத்து சிறையில் மூடிக்கொள்ளணுமே. தூதர்ல காவல் செய்யணுமே கத்தாவே. ஆண்டவரே, வியாதியினால கஷ்டப்பட்டு விடுதலை கொடுக்கணுமே கத்தாவே. இந்த காலத்தில் ஒரு நல்ல ஒரு சாட்சி ஆண்டவரே, நான் வந்து சுகம் பெற்றேன் என்ற ஒரு சாட்சி நீர் விழுப்பவனமாய் கெஞ்சிடும் கத்தாவே. உடைய கிருபையில் மறைத்துக் கொள்ளும் கத்தாவே. கூட இருந்து தேவையான ஆண்டவரே எல்லாருக்கும் தேவையான ஆகார வஸ்திர சோபர் எல்லாம் கொடுத்து பாதுகாத்து கிருபையில் மறைத்துக் கொள்ளும். எல்லாம் இந்த சமத்தில் நிற்கிற மீதியான நேரம் கூட மீட்படி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சோதரிப்போம். சோதராம் சோதராம் சோதராம். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல போரும் மறவாதே. ஆமென். தேவ சமாதானம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.